பன்னீர்செல்வத்தின் ஆட்டம் ஆரம்பமாகிவிட்டது என்றே நாம் கூறலாம். இன்னும் 2 மாதங்களே நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் புதிய சின்னத்தில் பாஜகவுடன் கூட்டணி என்ற அதிரடியான முடிவை பன்னீர்செல்வம் அவரை அறிவித்துள்ளார் என்றும் தற்பொழுது தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி யாரெல்லாம் என்பதை பார்க்கும் பொழுது டிடிவி தினகரனுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்து பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற முடிவையும் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட பாஜக சின்னத்தில் போட்டியிட்டால் 4 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும், அதுவே நீங்கள் தனித்து போட்டியிட்டால் 2 சின்னம்தான் ஒதுக்கப்படும் என்றும் பாஜக தலைமை அறிவித்திருந்தது. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களின் நோக்கம் என்னவோ அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான், அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தன் பக்கம் வர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நிலையில்தான் புதிய சின்னத்தில் போட்டியிட்டாலும் அதிமுகவை மீட்டெடுத்து விடலாம், அதுவே பாரதிய ஜனநாயக கட்சியின் சின்னமான தாமரை சின்னத்தில் போட்டியிட்டால் நிச்சயமாக பன்னீர்செல்வம் அவர்கள் சுயநலத்திற்காக சென்று விட்டார் என்றும், அதிமுகவில் மீண்டும் எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு திட்டத்திற்கும் சாதகமாக பேச முடியாது என்ற காரணத்தினால் பன்னீர்செல்வம் அவர்கள் புத்திசாலித்தனமாக இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு கிடைத்தால் போட்டியிடுவோம், இல்லை என்றால் புதிய சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவோம் என்று பாரதிய ஜனநாயக கட்சியுடன் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் தற்பொழுது முடிந்துவிட்டது. 2 தொகுதிகளை எங்களுக்கு போதுமானதுதான், காரணம் தனித்து போட்டியிட்டாலும் அதிமுகவின் தொண்டர்கள் எங்களை போட்டியில் வெற்றியடைய செய்வார்கள். பெரியகுளம் மற்றும் தேனி தொகுதிகளை தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டுள்ளார். எப்படியும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுது தேனி தொகுதியின் எம்பியாக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் மீண்டும் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தேனி தொகுதியையும் பெரியகுளம் தொகுதியையும் கேட்டுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். ஆனால் இதே தொகுதியை டிடிவி தினகரன் அவர்களும் கேட்டுள்ள நிலையில் இருவருக்கும் சலசலப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. 3வதாக மதுரையையும் கேட்டுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த 3இல் ஏதாவது 2 கிடைத்தால் எங்களுக்கு போதுமானது என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வம் அவர்களின் செயல்பாடுகளும் இருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்த வேண்டும், அதிமுகவின் தொண்டர்கள் எங்களது பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு உணர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலில் நாங்கள் களம் இறங்குகிறோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தெல்ல தெளிவாகவே கூறிவிட்டார். அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டுள்ள பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கட்சியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து முடிந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். வருகின்ற வாரம் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் வருகை தரும் பொழுது பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவர்கள் இருவரும் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் 40 தொகுதிகளில் நிச்சயமாக பாஜகவை வெற்றியடைய வைப்போம், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை நாங்கள் விரட்டி அடிப்போம் என்பதற்கேற்பதான் பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். உங்களது மகனின் சுயநலத்திற்காக பாஜகவில் இணைந்தீர்களா என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக கிடையாது. 4 ஆண்டுகால அதிமுக கவிழாமல் இருப்பதற்கு பாஜக உறுதுணையாக இருந்திருக்கிறது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறோம். யார் கூட்டணி இருந்தால் தோல்வி அடையும் என்று எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடித்தாரோ அதே கட்சியுடன் தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். மக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை அவர்களே தீர்மானிப்பார்கள் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் புதிய சின்னம் எதுவாக இருக்கும் என்பது தற்பொழுது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. புதிய சின்னத்தில் பன்னீர்செல்வத்தின் மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள் போட்டியிட்டால் வெற்றியடைய வைப்பார்களா தமிழக மக்கள் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.